எல்லாருக்கும் வணக்கம். ஷேர்கான் சார்பா இன்னைக்கு அதாவது February 4, 2026க்கான மார்க்கெட் ப்ரிவியூக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் எந்த பக்கம் போக போகுது வாங்க அடுத்த சில நிமிஷங்கள்ல முக்கியமான நம்பர்ஸை வச்சு இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ எல்லா ட்ரேடர்ஸ் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான், மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே வருமா? சரி வாங்க டேட்டா என்ன சொல்லுதுன்னு நேரடியா பாத்துரலாம். சரி, இந்த அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமரோட ஆரம்பிக்கலாம். மறுபடியும் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நாம நம்பர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவா சொல்லிரணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க நாம பார்க்க போற எல்லா விஷயங்களுமே முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான். நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கண்டிப்பா கேட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு கணிக்கிறதுக்கு நேத்து மார்க்கெட் எங்க வந்து நின்னுச்சுன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க முதல்ல நேற்றைய மார்க்கெட் ஸ்டேட்டஸ் ஒரு பார்வை பாத்திரலாம். நேத்து February 3 நிஃப்டி ஸ்பாட் அதாவது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 25,727ல க்ளோஸ் ஆச்சு. ஆனா அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 25,823ல முடிஞ்சது. இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. இந்த 95.55 பாயிண்ட்ஸ் வித்தியாசம் தான் பிரீமியம். சிம்பிளா சொல்லணும்னா ஃபியூச்சர்ஸ் விலை ஸ்பாட் விலையை விட அதிகமா இருக்கிறது ட்ரேடர்ஸ் மத்தியில மார்க்கெட் மேல போகும்னு ஒரு பாசிட்டிவ் எதிர்பார்ப்பு இருக்கிறத காட்டுது. சோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நேத்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த டேட்டாவை வச்சு இன்னைக்கு ட்ரேடிங் ரேஞ்ச் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம். அதாவது மார்க்கெட் எங்க தடுத்து நிறுத்தப்படலாம், எங்க சப்போர்ட் எடுக்கலாம். இன்னைக்கான முக்கியமான லெவல்ஸ் இதுதான். ஆப்ஷன்ஸ் டேட்டாவை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் மேல போச்சுன்னா 26,135 ஒரு பெரிய தடையா, அதாவது ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் கீழே சரிஞ்சா 25,319 ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். சோ ட்ரேடர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு இந்த ரெண்டு நம்பர்ஸையும் தான் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. சரி, இந்த லெவல்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா இதை வச்சு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த அனாலிசிஸ்லயே ரொம்ப முக்கியமான ஒரு இடம். கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிய பாருங்க. ஃபர்ஸ்ட், மார்க்கெட் இப்போ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற 25,700 மற்றும் 25,750 ஸ்ட்ரைக்ஸை நம்ம வாட்ச் பண்ணணும். இதுக்கு பேரு தான் அட் த மணி. ரெண்டாவது, மார்க்கெட்ல திடீர்னு ஒரு பெரிய மூமெண்ட், அதாவது வேகமா மேலேயோ இல்ல கீழேயோ போறதுக்காக வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட் நடக்கும்போது மார்க்கெட் மேல போனா கால் ஆப்ஷனும் கீழே வந்தா புட் ஆப்ஷனும் ஒரு குறிப்பிட்ட டார்கெட் விலையத்தோட வாய்ப்பு ரொம்ப அதிகம். அந்த டார்கெட் விலை என்ன தெரியுமா? அதுதான் இந்த 408. மார்க்கெட்ல ஒரு பெரிய ஏற்றம் இல்ல இறக்கம் வர்றப்போ நாம பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரைக்கோட ஆப்ஷன் பிரைஸ் இந்த 408 தொடுறப்போ அங்க ஒரு ட்ரேடிங் சான்ஸ் உருவாகலாம். சோ இன்னைக்கு நாம கவனிக்க வேண்டிய மேஜிக் நம்பரே இதுதான். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். கடைசியா ஒரே ஒரு கேள்விதான், நாம இப்ப பார்த்த இந்த லெவல்ஸ மார்க்கெட் மதிக்குமா இல்ல இதையெல்லாம் உடைச்சுக்கிட்டு வேற ஒரு டைரக்ஷன்ல போகுமா? என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அனாலிசிஸ்ல சந்திக்கலாம். உங்க ட்ரேடிங் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.